மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே, உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். அத்தியாயம் 54. சந்திரன். ஆயத்து 1 முதல் 55 வரை. நேரம் நெருங்கிவிட்டது, சந்திரனும் பிளந்துவிட்டது. எனினும் அவர்கள் ஓர் அத்தாட்சியை பார்த்தால் புறக்கணித்து விடுகிறார்கள். இது வழமையாக நடைபெறும் சூனியம்தான் என்றும் கூறுகின்றார்கள். அன்றியும் அவர்கள் பொய்ப்பிக்க முற்படுகின்றனர். மேலும் தங்கள் இச்சைகளையே பின்பற்றுகின்றனர். ஆயினும் ஒவ்வொரு காரியமும் உறுதிப்பட்டே விடும். அச்சுறுத்தலான பல செய்திகள் திடமாக அவர்களிடம் வந்திருக்கின்றன. நிறைவான ஞானமுடையவை. ஆனால் எச்சரிக்கைகள் பயனளிக்கவில்லை. ஆகவே அவர்களை விட்டும் நீர் திரும்பிவிடும். வெறுப்பான விஷயத்திற்காக அழைப்பவர் அழைக்கும் நாளில் கீழ்நோக்கிய பார்வையுடன் அவர்கள் புதைகுழிகளிலிருந்து பரவிச் செல்லும் வெட்டுக்கிளிகளைப் போல் வெளியேறுவார்கள். அழைப்பவர்களிடம் விரைந்து வருவார்கள். இது மிகவும் துன்பமான நாள் என்று நிராகரிப்பவர்கள் கூறுவார்கள். இவர்களுக்கு முன்னர் நூகின் சமூகத்தினர் பொய்யாக்கினர். ஆகவே அவர்கள் நம் அடியாரை பொய்ப்பித்து பைத்தியக்காரர் என்று கூறினர். அவர் விரட்டவும் பட்டார். அப்போது அவர், நிச்சயமாக நான் தோல்வியடைந்தவனாகவே இருக்கின்றேன், ஆகவே நீ உதவி செய்வாயாக என்று அவர் தம் இறைவனிடம் பிரார்த்தித்தார். ஆகவே நாம் கொட்டும் மழையை கொண்டு வானங்களின் வாயில்களை திறந்துவிட்டோம். மேலும் பூமியின் ஊற்றுக்களை பொங்க வைத்தோம். இவ்வாறாக குறிப்பிட்ட அளவின்படி நீரும் கலந்தது. அப்போது பலகைகளினாலும் ஆணிகளினாலும் செய்யப்பட்ட மரக்கலத்தின் மீது அவரை ஏற்றிக்கொண்டோம். எனவே எவர் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருந்தாரோ அவருக்கு கூலி கொடுப்பதற்காக நாம் கண் முன்னில் மிதந்து சென்று கொண்டிருந்தது. நிச்சயமாக நாம் இதை ஓர் அத்தாட்சியாக விட்டு வைத்தோம். நல் உணர்வு பெறுவோருண்டா? ஆகவே என் வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன? நிச்சயமாக இந்த குரானை சிந்தித்துணரும் பொருட்டே நிச்சயமாக எளிதாக்கியிருக்கின்றோம். எனவே சிந்திப்போர் உண்டா? ஆது கூட்டத்தாரும் பொய்ப்படுத்தினர். அதனால் என் வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன? நிச்சயமாக நான் அவர்கள் மீது நிலையான துர்பாக்கியமுடைய ஒரு நாளில் பேரிரைச்சலை கொண்ட வேகமான காற்றை அனுப்பினோம். நிச்சயமாக வேரோடு பிடுங்கப்பட்ட பேரித்த மரத்தின் அடித்தூற்றை போல் மனிதர்களை பிடுங்கி எறிந்துவிட்டது. ஆகவே என் வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன? குரானை சிந்தித்து அறியும் பொருட்டே நிச்சயமாக எளிதாக்கியிருக்கின்றோம். எனவே சிந்திப்போருண்டா? சமூது கூட்டமும் எச்சரிக்கைகளை பொய்ப்பித்தது. நம்மிலிருந்துள்ள ஒரு தனி மனிதரையா நாம் பின்பற்றுவோம்? அவ்வாறெனில் நாம் நிச்சயமாக வழிகேட்டிலும் புத்தி தடுமாற்றத்திலும் இருப்போம் என்றும் கூறினார். நம்மிடையே இருந்து இவர் மீதுதானா நல்லுபதேசம் இறக்கப்பட வேண்டும்? அல்ல, அவர் ஆணவம் பிடித்த பெரும் பொய்யர். ஆணவம் பிடித்த பெரும் பொய்யர் யார் என்பதை நாளை அவர்கள் திட்டமாக அறிந்து கொள்வார்கள். அவர்களை சோதிக்கும் பொருட்டு நிச்சயமாக நாம் ஒரு பெண் ஒட்டகத்தை அனுப்பி வைப்போம். ஆகவே நீர் அவர்களை கவனித்துக் கொண்டும் பொறுமையுடனும் இருப்பீராக. தண்ணீர் அவர்களுக்கிடையில் பங்கிடப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் முறைப்படி குடிப்பதற்கு வரலாம் என்று அவர்களுக்கு அறிவித்துவிடும்.
ஆனால் தம் தோழனை அழைத்தார். அவன் அதனை கொன்றுவிட்டான். என் வேதனையும் எச்சரிக்கையும் எப்படி இருந்தன? நிச்சயமாக நாம் அவர்கள் மீது ஒரு பெரும் சப்தத்தை அனுப்பினோம். அதனால் அவர்கள் காய்ந்து மிதிப்பட்ட வேலி போல் ஆகிவிட்டனர். குரானை சிந்தித்து அறியும் பொருட்டே நிச்சயமாக எளிதாக்கி இருக்கின்றோம். எனவே சிந்திப்போருண்டா? லூத்துடைய சமூகத்தாரும் எச்சரிக்கைகளை பொய்ப்பித்தனர். லூத்துடைய குடும்பத்தாரை தவிர மற்றவர்கள் மீது நாம் நிச்சயமாக கல்மாரியை அனுப்பினோம். விடியற்காலையில் நாம் அவர் குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொண்டோம். நம்மிடமிருந்துள்ள அருட்கொடையால் இவ்வாறே நாம் நன்றி செலுத்துவோருக்கு கூலி கொடுக்கின்றோம். திட்டமாக நம்முடைய கடுமையான பிடியை பற்றி அவர் அச்சுறுத்தி எச்சரித்திருந்தார். எனினும் அச்சுறுத்தும் எச்சரிக்கைகளை பற்றி அவர்கள் சந்தேகித்து தர்க்கிக்கலாயினர். அன்றியும் அவருடைய விருந்தினரை கெடுதியை கொண்டு நாடினார்கள். ஆனால் நாம் அவர்களுடைய பார்வைகளை போக்கினோம். என் வேதனையும் எச்சரிக்கையும் சுவைத்து பாருங்கள். எனவே அதிகாலையில் அவர்களை நிலையான வேதனை திட்டமாக வந்தடைந்தது. ஆகவே என் வேதனையையும் எச்சரிக்கையையும் சுவைத்து பாருங்கள். குரானை சிந்தித்து அறியும் பொருட்டே நிச்சயமாக எளிதாக்கி இருக்கின்றோம். எனவே சிந்திப்போருண்டா? பிரவுனின் கூட்டத்தாருக்கும் அச்சமூட்டும் எச்சரிக்கைகள் வந்தன. ஆனால் அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகள் அனைத்தையும் பொய்யாக்கினர். அப்போது சக்தி வாய்ந்த மிகைக்கிறவனின் பிடியாக அவர்களை நாம் பிடித்துக் கொண்டோம். அவர்களை விட உங்களிலுள்ள நிராகரிப்பவர்கள் மேலானவர்களா? அல்லது உங்களுக்கு விதிவிலக்கு இருப்பதாக வேத ஆதாரம் உண்டா? அல்லது நாங்கள் யாவரும் வெற்றி பெறும் கூட்டத்தினர் என்று அவர்கள் கூறுகின்றார்களா? அதி சீக்கிரத்தில் இக்கூட்டத்தினர் சிதறடிக்கப்பட்டு புறங்காட்டி ஓடுவர். அதுவுமின்றி மறுமை நாள்தான் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட காலமாகும். மறுமை அவர்களுக்கு மிக கடுமையானதும் மிக்க கசப்பானதும் ஆகும். நிச்சயமாக அக்குற்றவாளிகள் வழிகேட்டிலும் மதி இழந்தும் இருக்கின்றனர். அவர்கள் முகங்குப்புற நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் நாளில் நரக நெருப்பு தீண்டுவதை சுவைத்து பாருங்கள். நாம் ஒவ்வொரு பொருளையும் நிச்சயமாக அளவின்படியே படைத்திருக்கின்றோம். நம்முடைய கட்டளை கண் இமைப்பது போன்றதே அன்றி வேறில்லை. உங்களில் எத்தனையோ வகுப்பார்களை நாம் நிச்சயமாக அளித்திருக்கின்றோம். எனவே நல் உணர்வு பெறுவோருண்டா? அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் பதிவேடுகளில் இருக்கிறது. சிறிதோ பெரிதோ அனைத்தும் பதியப்பட்டிருக்கும். நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சொர்க்க சோலைகளில் ஆறுகளில் இருப்பார்கள். உண்மையான இருக்கையில் சர்வ வல்லமையுடைய அரசனின் அண்மையில் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.